Dear students, good morning. So welcome to one and all. இன்றைக்கி நம்ம இந்த லெசனில் அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா, வேர்ல்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸில். ஓகேவா, அடுத்து நம்ம டிசீசஸ், வாட் ஆர் த ஆர்கானிசம் ரெஸ்பான்ஸ் டு காஸ் த டிசீஸ் அண்ட் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், எது வழியாக வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்பார்ன், வாட்டர்பார்ன், வெக்டர்பார்ன் டிசீசஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். Human beings inhale the atmospheric air. Due to the continuous inhalation of contamination air, if the changes of the airborne microorganisms, the chances of the airborne microorganism to find a host and cause infection are higher. ஓகேங்களா, நம்ம தொடர்ச்சியாக ஒரு கண்டாமினேட்டட் ஏரை இன்ஹேல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, சுவாசித்து கொண்டே வந்தோம்னா, அதன் மூலியமாக நம்மளுக்கு நோய் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எது நம்ம நார்மலாகவே தெரியும் உங்களுக்கு. ஒரு நம்ம ஃபீவரைஸாக வரும்போதோ இல்லை நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். நார்மலாக வந்து கோல்டு பிடிக்கும் போது நம்ம நார்மலாக வந்து நம்ம த்ரோட் தான் இன்ஃபெக்ட் முதல்ல பார்க்கும். அப்போ ஸோ அதை வச்சு தே கேன் என்ட்ரி ஆஃப் தி என்னது பாத் ஆஃப் மைக்ரோப்ஸ் அது வரையும் என்ட்ரி ஆகும். நம்மளுடைய நாசல் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வழியாக தான் உண்டாகும். இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் அக்யூர்ட் பை இன்ஹேலிங் ஏர் கண்டைனிங் த பேத்தஜன். ஓகேவா, நம்ம அது வழியாக சுவாசிக்கும் போது அந்த ஏரில் வந்து பேத்தஜன் இருந்து அந்த பேத்தஜன் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு வரலாம். ஓகேங்களா, ஸோ தேர் கண்டெய்னிங் த பேத்தஜன் எது மூலியமாக பரவும்? ட்ராப்லெட்ஸ் பை காஃப், ஸ்னீசிங், டஸ்ட், ஸ்போர்ஸ். தும்மும் போதோ இருமும் போதோ அதில் வந்து வரக்கூடிய அந்த நீர் திவலைகள் சொல்லுவோம், எச்சி உமிழ் நீர் திவலைகள் வரும். அது மூலியமாகவோ அல்லது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஸ்போர்ஸ், சின்னதாக மைனட் ஸ்போர்ஸ் இருக்கும். சில ஆர்கானிசம் பாக்டீரியாலாம் பார்த்திங்கன்னா தே கேன் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மூலியமாகவும் இந்த நோய்கள் வந்து காற்றின் வழியாக பரவக்கூடியது. ஓகேவா, எஸ். ஏர்பார்ன் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா மூலியம் வரலாம், வைரஸ். இது மேஜராக ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் யூ கோ டு தி ஏர்பார்ன் டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ். வைரஸ் மூலியமாக பரவக்கூடிய ஏர்பார்ன் டிசீஸ் என்னென்ன பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நார்மலாக காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, மீசல்ஸ், மம்ஸ், சிக்கன் பாக்ஸ். ஸோ காமன் கோல்டு இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஜலதோஷம் பிடிக்காத ஆளே இருக்குமா, எல்லாத்துக்குமே இந்த கோல்டு அப்படின்றது வந்திருக்கும், சஃபர் ஆகிருப்பாங்க. அதுக்கு யார் காரணம் இருந்துச்சுன்னா ரைனோ வைரஸ் அப்படின்னு ஒரு ஆர்கானிசம் காரணம்னு சொல்கிறாங்க. இதில் மோர் தென் 100 ஸ்ட்ரெயின், 100க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரெயின்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றாங்க. அது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். இப்போ நம்ம ஒருத்தவங்க ஜலதோஷம் பிடிக்கிறோம்னா இருமுவாங்க, தும்முவாங்க, அவங்களுடைய அந்த எச்சில் உமிழ் நீர் வந்து காற்றில் பரவும் மூலியமாக நம்மளுக்கு பரவலாம். அது எதை பாதிக்கும் அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், நம்மளுடைய தொண்டை பகுதி, அவங்க ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏர் பாசேஜ் போகக்கூடிய பகுதி. அதனால் என்ன நடக்கும்? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த நேசல் சேம்பர், அந்த நேசல் பாத்தில், நேசல் ட்ராவலிங் ஏர் பாத்தில் வந்து என்ன ஆகும்னா என்னது வீக்கம், பல்ஜிங்னஸ் ஏற்படும். ஓகே, இதனால் என்ன இருக்கலாம்? ஃபீவர், சில நேரம் வந்து ஃபீவர் வரலாம், காஃபிங் இருக்கும், தொடர்ச்சியாக இருமல் இருக்கலாம், ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங் அண்டு ஹெட்ஏக். ஓகேவா, மூக்கு விழுவும். ஓகே, தும்மல் அடிக்கடி போடுவோம் அண்டு ஹெட்ஏக் ஏற்படலாம். ஓகே, அடுத்து இன்ஃப்ளூயன்ஸா. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீவரைஸ்டு ஃபீவர் காஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். அதுக்கு காரணமான ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா மிக்ஸோ வைரஸ். ஓகேங்களா, இட்ஸ் அ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். இதுவும் நம்ம எதை பாதிக்குது? அதுவும் இட்ஸ் ஆல்சோ இன் ரெஸ்பிரேட்டரி. ஏன்னா நம்ம காற்று மூலியம் இப்போ உள்ள நுழையிறதுனாலே நம்ம எதை தான் பாதிக்கும்? முதல்ல ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் பாதிக்கும். ஓகேவா, ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நாசல் மியூக்கஸ் அண்டு பேரிங்ஸ். தெரியுமில்ல, நம்மளுடைய இது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் விண்டு பைப் படிச்சிருப்போம், ஃபுட் பைப் வைப்போம், இது ரெண்டுமே இருக்கக்கூடியது பேரிங்ஸ் அப்படின்றது. ஸோ திஸ் அந்த பகுதியில் வந்து அது அந்த மியூக்கஸ், அந்த நேசலில் ஒரு ஜெல்லினஸ் ஒயிட் மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதனால அந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்படலாம். ஓகே, ஒரு வீக்கம் மீதி பல்ஜினஸ் ஏற்படலாம். ஓகே, இதனால் என்ன பண்ணலாம்? ஃபீவர் நார்மலாக ஏற்படும், பாடி பெயின், காஃப், சோர் த்ரோட், வறண்ட த்ரோட், இருமல் வந்து வறட்டு இருமல் அதிகமாக இருக்கும், ஸோ த்ரோட் வந்து வறண்டு போகலாம், நாசல் டிஸ்சார்ஜ். ஓகே, மூக்கில் வந்து என்ன ஆகலாம்? சளி மீதியான அப்பியரன்ஸ், அந்த மியூக்கஸ் வந்து வெளியேறலாம், ரெஸ்பிரேட்டரி கன்ஜஷன், அது ப்ரீத்திங்கில் வந்து உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக ப்ரீத் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணலாம், அந்தமாதிரி லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் மீசல்ஸ். இது மீசல்ஸ் அப்படின்றது நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய ஒரு ஸ்கின்னில் சின்ன சின்ன ரேச்சஸ் மாதிரி வரும். தமிழில் உள்ளது மணல் வாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு நோய் தான். ஓகே, ஸோ ரூபியோலா வைரஸ், இது காரணம் யார்? ரூபியோலா வைரஸ். இது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். அது ட்ராப்லெட் நியூக்ளியை வந்து டைரக்ட் கான்டாக்ட் வித் த இன்ஃபெக்டட் பர்சன். ஒருத்தவங்களுக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம டைரக்ட் கான்டாக்ட் வச்சாலோ இல்லை அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் யுட்டென்சில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாலோ நம்மளுக்கும் இந்த நோய் பரவலாம். இது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை வந்து பாதிக்கும். எரப்ஷன் ஆஃப் த ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ் ஆர் ரேச்சஸ் அந்த ஸ்கின், சின்னதாக
ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பொறி பொறியாக இருக்கும். அது ரெட் கலர் ஸ்பேச்சஸாக இருக்கும், மைன்யூட்டாக தான் இருக்கும். ஒரு என்னது ஒரு ஒரு லைட்டாக ஒரு சொரசொரப்பு மாதிரியான அப்பியரன்ஸ் இருக்கும் ஸ்கின்னில். இதை நம்ம கிராமத்தில் சொல்லுவோம் மணல் வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னீசிங், ரெட்னஸ் ஆஃப் ஐ, ஓகேவா. ஸோ கண் வந்து பாதிக்கப்படும். கண்ணில் வந்து கன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணோட கண்ணில் அவுட்டர் கோட்டிங் வந்து பாதிக்கப்படுகிறது. நிமோனியா, ஃபீவர், பிராங்கிட்டிஸ் வந்து லங்ஸை போகக்கூடிய அந்த பாத்து வந்து பாதிக்கக்கூடியது, ஓகேங்களா. ஸோ மீசல்ஸ். அடுத்து மம்ஸ் அப்படின்றது அம்மைக்கட்டுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய காதுக்கு கீழே அந்த சின்னில் வரக்கூடிய ஒரு மாதிரியான வீக்கம், ஓகேவா. அது எதனால் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எதை பல்ஜினஸ் பண்ண வைக்கும் அப்படின்னா நம்மளுடைய சலைவரி கிளான்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகிறதுனால அந்த மாதிரியான அப்பியரன்ஸ் இருக்கும். இதுக்கு காரணம் வந்து மிக்ஸோவைரஸ் பேரோட்டிட்டிஸ் அப்படின்றது. இந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ராப்லெட் நியூக்ளியை அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் தி இன்ஃபெக்டட் பர்சன், ஓகே. அந்த நியூக்ளியை வந்து அந்த இன்ஃபெக்டட் பர்சனோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலோ அவங்களோட நம்ம பேசுகிறோம் இது பண்ணுற போது அப்போ நம்ம மூலயமா என்ன பண்ணுவோம், அந்த ஏர் மூலயமா நம்ம உடம்புக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை பாதிக்கும். என்லார்ஜ்னா பேராடைட் கிளான்ஸ் சொன்னால் இல்லையா, சப்மேக்ஸிலரி படிச்சிருப்போம், ஓகேவா, நான் இருக்கா. ஸோ அதுமாரி இந்த பேராடைட் கிளாண்ட் நம்மளுடைய காது பகுதிக்கு கீழே அந்த சின்னில் இருக்கக்கூடிய ஒரு சலைவரி கிளான்ஸ், அது வந்து என்லார்ஜ்மெண்ட் அதனால் வீக்கம் கொடுக்கும், ஓகே. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட், வாயை திறக்கவே முடியாது, ஜா வந்து அப்படி அசைக்கவே முடியாது, அந்தளவுக்கு பெயின் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பாக்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான தெரிஞ்ச அம்மை நோய் தான். இதுக்கு யார் காரணம், வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ், ஓகேங்களா. ஸோ ட்ராப்லெட் நியூக்ளியை டைரக்ட் கான்டாக்ட் வித் தி இன்ஃபெக்டட் பர்சன் டைரக்ட் கான்டாக்ட் வித் இட் கேன் அஃபெக்ட் தி ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. எரப்ஷன் த ஸ்கின், ஃபீவர் அண்டு அன்ஈசினஸ், நம்மளால டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம், நல்லாவே தெரியும். சிக்கன் பாக்ஸில் சின்னதாக என்ன ஒரு வெசிகல்ஸ் மாரி நம்ம உடம்பு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். இப்போ நான் பார்த்த எல்லாமே காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, மீசல்ஸ், மம்ஸ் அண்டு சிக்கன் பாக்ஸ் ஆர் ஆல் caused by virus transmitted through the ஏர் மூலியமாக நம்மளுக்கு பரவக்கூடிய நோய். காசிங் ஆர்கானிசம் யார், வைரஸ், ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் வந்து ஏர்பார்ன் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா என்னென்ன இருக்குது, டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா, வூப்பிங் காஃப், ஓகே. டிபின்னு சொல்லுவோம், டியூபர்குலோசிஸ், ஓகே. யார் காரணம், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இது அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அந்த தும்மல், இருமல் மூலியம், சளிகள் மூலியமாக காற்றில் பரவி அது பாதிக்கும். தே கேன் அஃபெக்ட் த லங்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. பெர்சிஸ்டன்ட் காஃப், தொடர்ச்சியான இருமல் இருந்து கொண்டே இருக்கும். ஜஸ்ட் பெயின், லாஸ் ஆஃப் வெயிட் அண்ட் அப்படைட், பசியின்மை, அண்ட் ஆல்சோ என்னது வெயிட் லாஸிங் அதிகமாக இருக்கும், தொடர்ச்சியாக இருமிக்கிட்டே இருப்பாங்க. தென் டிப்தீரியா, இதுவும் வந்து நம்ம த்ரோட்டை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான். இட்ஸ் கொரைன் பாக்டீரியம் டிப்தீரியே, கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே, கொரைனில் கார்னியா பாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலியமாக பரவக்கூடியது. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நோஸு, த்ரோட்டு, ஓகே. மேல் பகுதியில் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் நம்மளுடைய இந்த அப்பர் வெளிப்பகுதின்னு சொல்லிக்கலாம், ஓகேவா, அல்லது அப்பர் சைட், ஓகே. ஃபீவர், சோர் த்ரோட், சோக்கிங் ஆஃப் ஏர் பாசேஜ், ஓகே. தொண்டை கட்டிக்கிறது, ஏர் ஈஸியாக வந்து ஃப்ரீயாக வந்து உள்ளே போகாமல் அந்த சிக்கிற மீதியான ஒரு ஃபீலிங், ப்ரீத்திங்கில் கம்ஃபர்டபுள் இருக்காது, ஓகேங்களா. தொண்டை கட்டிக்கிறது. அடுத்து வூப்பிங் காஃப், ஓகேவா, கக்குவான் இருமல்னு சொல்லுவாங்க. இது தொடர்ச்சியாக பயங்கரமான இருமல் இருக்கும். இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டெட்டல்லா பெர்டுசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான், டைரக்ட் கான்டாக்ட் வித் பர்சன் மூலமாகவும் வரலாம். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை பாதிக்கக்கூடியது. மைல்டு ஃபீவர், சிவியர் காஃப், அதான் முக்கியம், பயங்கரமான இருமலாக இருக்கும், ஓகேவா. கட்டுன்னு இருமல்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரியான இருமல் வந்து இதில் இருக்கும். எண்டிங் இன் வூப், ஓகே. லவுடு க்ரோவிங் இன்ஸ்பிரேஷன், ஓகேவா. அந்த உள்ள ஏர் வாங்கும்போது வந்து சவுண்டாக குரல் வந்து ரொம்ப ரஃப்பாகவும் அந்த சவுண்டோட ரொம்ப பயங்கரமான சவுண்டோடு வந்து ப்ரீத்திங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அப்பியரன்ஸ் இருக்கும், பயங்கரமான இருமல் இருக்கும், வூப்பிங் காஃப். ஸோ த டியூபர்குலோசிஸ் காஸ்டு பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா காஸ்டு பை கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே, whooping cough caused by Bordetella and the pertussis. These are the common disease caused by the bacteria transport through the ஏர் மூலியமாக பரவக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பார்ன் டிசீஸ். இப்போ எப்படி வந்து கண்டாமினேட்டட் ஏரை வந்து நம்ம தொடர்ச்சியாக இன்ஹேல் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ் வரலாம், என்ன டிசீஸ் வரும்னு பார்த்தோம். அட் த சேம் டைம் கண்டாமினேட்டட் வாட்டர் நம்ம இன்ஹேல் பண்ணோம்னா
நம்மளுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும். ஓகே. ஸோ வாட்டர்லேருந்து வாட்டர் த ஏஜென்ட்ஸ் அது மூலியம் பரவக்கூடிய நோய்கள் தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா வாட்டர் பார்ன் டிசீஸ் காஸ்டு பை வைரஸ் மூலியமாக காஸ் பண்ணக்கூடியது. ஒன்று பார்த்தீங்கன்னா போலியோ மைலிட்டிஸ். ஓகே, தட் மீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசீஸ் போலியோ மைலிட்டிஸ். ஓகே, இட்ஸ் நத்திங் பட் போலியோ டிசீஸ். போலியோ ட்ராப்ஸ் போடுறாங்களா இல்லையா? ஓகே, ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை போடக்கூடிய போலியோ ட்ராப்ஸ் போடுவோம். ஸோ இது இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இந்தியாவுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்தியா ஆல்மோஸ்ட் எராடிகேட் தி போலியோ. ஓகே, கிட்டத்தட்ட எராடிகேட் பண்ணதாக ரிப்போர்ட் இருக்குது. வேர்ல்டு லெவலில் இது வந்து என்னது ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய பாப்புலேஷனில் எப்படி வந்து போலியோவை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றத இட்ஸ் வெரி குட் சக்ஸஸ் டு அவர் கண்ட்ரி. ஓகேவா, ரைட். காரணம் வந்து போலியோ வைரஸ் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். ஓகேவா, அண்டர் ஸ்பியூட்டம் வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கள்ல, துப்புவாங்கள்ல, அது செக்ரீஷன் ஃப்ரம் நோஸ் த்ரோட்லேருந்து கண்டாமினேட்டட் வித் வாட்டர் ஃபுட்டு. ஓகே, ஸோ அதனால தான் ஃபுட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஒரு இருமுறாங்க காற்று மூலியம் வந்து அதுமாரி என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலையோ இல்லை தண்ணியிலையோ கலக்கலாம். ஓகே, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கும், முக்கியமாக சிஎன்எஸ். ஓகே, முக்கியமாக எஸ்பெஷலி ஸ்பைனல் கார்டை பாதிக்கக்கூடியது. இட்ஸ் அ பேரலைசிஸ் ஆஃப் லிம்ஸ். ஓகே, பேரலைசிஸ் அப்படின்னா நம்ம வாதம் சொல்லுவோம். ஓகேவா, லிம்ஸ் நம்மளுடைய அப்பர் லிம் கை கால் தான் சொல்லுவோம். ஓகே, 4 லிம்ஸ் ஹைண்ட் லிம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்பர் லிம்ஸ் லோயர் லிம்ஸ். ஓகே, மீது நம்மளுடைய 4 லிம்ஸ் இருக்குது. கை 2 முன்ன 2 கை 2 கால்கள் அது வந்து பாதிக்கப்படக்கூடியது. ஓகே, சாக்ஸ் வேக்சின். இதுக்கு வந்து சாக்ஸ் அப்படின்ற ஒரு வேக்சின் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணாங்க. 6வது வயசில் ஓரல் போலியோ அப்படின்றது வாய் மூலியமாக 2 ட்ராப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாத்துக்கும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடியது ஓபிவி என்ற ஓரல் போலியோ வேக்சின் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட். அது கொடுத்தோம்னா இதை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா, ஸோ பெரும்பாலும் போலியோவில் இப்போ உங்களுக்கு தான் சில பேருக்கு தெரிஞ்சாது போலியோனா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லிம்ஸை பாதிக்குன்னு சொல்லணும். அப்படின்னா என்னென்னா சில பேருக்கு வந்து கை கால்கள் வந்து சரியாக வந்து வளர்ச்சி குன்றிடும். இல்லை அப்படின்னா அவங்களுடைய அந்த க்ரோத் வந்து என்னது இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் அவங்க வந்து ஊனமாற்றவங்களாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் போலியோவில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டிஸ் ஏ ஆர் இன்ஃபெக்டிஸ் ஹெப்பாட்டிஸ். இந்த ஹெப்பாட்டிஸ் ஏ அப்படின்னும் போது இது ஆல்மோஸ்ட் எதை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவரை பாதிக்கக்கூடியது. இதை காஸ்ட் ஜாண்டிஸ் மஞ்சள் காமாய்க்கு முக்கியமான ஒரு காரணமாக கருதுக்கிறாங்க. ஓகே, ஹெச்ஏவி ஹெப்பாட்டிஸ் ஏ வைரஸ் கண்டாமினேட்டட் வாட்டர் ஃபுட்டு அண்டு ஓரல் ரூட். ஓகேவா, வாயு மூலியமாக இந்த என்ட்ரி ஆகக்கூடியது. உணவு கெட்டுப்போன இல்லை பாதிக்கப்பட்ட உணவுகளை வந்து நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வரலாம். பாருங்கள், இதில் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர் வந்து என்லார்ஜ்மெண்ட் இருக்க எரப்ஷன் இருக்கும். நாசியா வாமிட்டிங் இருக்கும். அனரெக்சியா ஒரு மாதிரியான பயம் கலந்தது இருக்கும். அக்யூட் ஃபீவர். ஓகே, அந்த ஃபீவர் வந்து ஏற்படும். அண்டு ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன். உணவு கெட்டு போடாமல் என்ன பண்ணணும், அதை ஒழுங்காக பதப்படுத்தணும். இல்லை வந்து என்ன பண்ணணும், கீப்பிங் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக ஒழுங்காக கீப் பண்ணி வைக்கணும். ஒழுங்காக பார்த்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுடுறோம். இல்லைனா நல்லா பாயில் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே, முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட்டு. ஓகே, ட்ரிங்கிங் குளோரினேட்டட் பாயில்டு வாட்டர் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கார்ப்பரேஷன் வாட்டர் மதுரைக்குள்ளேலாம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் வாட்டர் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் வந்து கண்டிப்பாக என்ன இருப்பாங்க, குளோரினேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ குளோரினேட்டட் வாட்டர் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா அதில் இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாம் கில் பண்ணுறதுக்காக போடுறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கெமிக்கல்ஸ். இட்ஸ் யூஸ் டு கில் தி மைக்ரோப்ஸ் சர்வைவ் இன் தி வாட்டர். ஓகே, அண்டு பர்சனல் ஹைஜீன். ஓகேவா, நமக்கு எப்போயுமே வந்து பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஓகேவா, நம்ம கையை கால்கள் வந்து ஒன்று சுத்தமாக வச்சுருக்கணும். அது மூலயமா நான் என்ன கண்ட இடத்துல நம்ம ஹேண்ட்லிங் நம்ம எல்லா பொருளையும் நம்ம கையில் தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதே கை மூலயமா தான் நம்ம உணவை எடுத்துக்கிறோம். நம்ம வாயில் கை வைக்க வச்சோம்னாலோ அந்த உணவை எடுத்துக்கிற போதும் என்ன நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கான இந்த டிசீஸ் மைக்ரோப்ஸ் உள்ளே போய் நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முக்கியம் வந்து பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். நம்மளை வந்து க்ளீனிங்காக வச்சுக்கணும். நம்மளை மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்க என்வரான்மெண்ட்டும் சரி. ஓகே, அக்யூட் டயரியா. ஓகேவா, ஸோ நிறைய டயரியா போடுறது லூஸ் மோஷன் சொல்லக்கூடியது. இது காரணம் வந்து ரோட்டா வைரஸ். என்ன வைரஸு? ரோட்டா வைரஸ் கீழே இருக்குது. கண்டாமினேட்டட் ஃபுட் அண்டு ஓரல் ரூட். ஓகேவா, இண்டஸ்ட்ரின். ஓகேவா, இண்டஸ்ட்ரினை பார்க்கக்கூடியது. வாமிட்டிங் இருக்கும், ஃபீவர் இருக்கும். வாட்டரி ஸ்டூல்ஸ். ஓகேவா, உங்களுக்கு வந்து இந்த மோஷன் போகிறது வந்து தண்ணியாக போகும். ஓகே, வித் மியூக்கஸ். அது சில சளி மீதியான ஒரு ஒயிட் கலராக என்ன வரும், ஜெல்லி மீதியான சப்ஸ்டன்ஸ் அந்த மியூக்கஸ் போகும் நம்மளுடைய மோஷனில். ஓகே, எக்ஸ்க்ரீட்டில். ஓகேவா, அண்டு ப்ராப்பர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியமே. இது இந்த ரெண்டில் எல்லாத்துக்குமே வாட்டர் பார்ன் டிசீஸை பொறுத்தளவு ப்ராப்பர் ஹைஜீனாக இருக்கணும். கை கால் கழுவி வைக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும்.
நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை வந்து நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சு குடிக்கணும். இப்படி குடித்தோம்னா அந்த டிசீஸ்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம், வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட், வாட்டர் பார்ன் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. பாக்டீரியா மூலமாக காலரா, டைஃபாய்டு. ரொம்ப முக்கியமான உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிசீஸ் தான் காலராவும் டைஃபாய்டும். விப்ரியோ காலரே அப்படின்றது இது ரொம்ப முக்கியமான எல்லாத்துக்குமே வரக்கூடியது, நார்மலாக வரும். ஸோ இப்போ ஏதோ சாப்பாடு ஒவ்வொரு இல்லை வெளியில் இடத்துல போய் கடையில் சாப்பிட்றீங்க அப்படின்னும் இந்த மாதிரி நிறையா டிசீஸ் இந்த காலரா வரும். கண்டாமினேட்டட் ஃபுட், வாட்டர், ஓரல் ரூட் த்ரூ தி ஹவுஸ் ஃப்ளைஸ், எஸ்பெஷலி ஹவுஸ் ஃப்ளைஸ் ரொம்ப முக்கியம். ஓகே. இதில் ஈக்கள் மூலியமாக நம்ம வந்து கடையில் சில பொருட்கள் வாங்குவோம், அவங்க சரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. அந்த வேறு எங்கேயாவது குப்பையிலையோ இல்லை வேறு இதில் சாக்கடையிலையோ உட்காந்து அந்த வந்து அந்த பழங்கள் மூலையோ இல்லை அந்த வெஜிடபிள்ஸ் மூலையோ இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் மூலையோ உட்காரும் போது அது மூலிமா ஈஸியாக பரவும். ஓகே. ஸோ அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள், நம்ம வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து சுத்தமாக இருக்கான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே. இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட் அஃபெக்ட் பண்ணும். அக்யூர் டயரியா. ஓகே. ரைஸ் வாட்டர் ஸ்டூல்ஸ். ஸோ சரியாக செமிக்காமல் அப்படியே டைஜஸ்ட் பண்ணாமல் அந்த ரைஸ் ஸ்டூல்ஸ், ஓகே, அந்த அரிசி போன்ற இல்லை சோறு போன்ற எனது பொருட்கள் வந்து சோறாகவே என்ன பண்ணுவோம் நம்ம இதில் வெளியில் வரும் எக்ஸ்க்ரீஷனில். ஓகேவா. ஸோ வாமிட்டிங், மஸ்குலர் கிராம்ப்ஸ், ஓகேவா, சதைப்பிடிப்புகள் ஏற்படும், வாமிட்டிங் வரும், நாசியா, தலை சுற்றுற மாதிரி இருக்கும், உமட்டிட்டு வரும், அண்டு டீஹைட்ரேஷன். ஏன்னா அதிகமான வாட்ரு வெளியே ஏறும்போது நம்ம உடம்புலேருந்து வெளியே ஏறிச்சுன்னா தட் இஸ் அ ப்ராசஸ் கால்டு டீஹைட்ரேஷன். ஏன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போகும்போது அது மூலயமா வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ்னால தான் நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படுது. ஓகே. ஸோ இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், ஹவு கேன் ப்ரிவென்ட் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஹைஜீனிக் சானிடரி கண்டிஷன். இல்லை ஹைஜீனிக் சானிடரிக்கும் இருக்கணும். இன்டேக் ஆஃப் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இப்போ நம்ம டயரியா வயிற்றால போகுது அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் இதை போட்டுட்டு ஓஆர்எஸ் பவுடர்னு ஒரு சின்ன பவுடர் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஃப்ளேவர் இருக்குது, ஆரஞ்சு, லெமனு, ஸோ லாட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் லைக் தட், அந்த மாதிரிலாம் வந்துடுது. அதில் வேற ஒன்றும் இல்லை, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். நம்ம உடம்புலேருந்து நிறைய வாட்டர் வெளியேறி இருக்கும், அதோடு சேர்ந்து மினரல்ஸ், ஓகேவா, அதுவும் வந்து வெளியில் இருக்கும். அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓஆர்எஸ் பவுடர் கொடுக்குறோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு அந்த பாடியில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து ரீட்டைன் ஆகும். தட் இஸ் த ரீசன் டு டேக் தி ஓஆர்எஸ். ஓகேவா. ஓஆர்எஸ்ன்னு என்னது, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கால்ட் டைஃபாய்டு. ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு டிசீஸ். இது அடிக்கடி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இதையும் நம்ம ஒழுங்காக வந்து உணவுப் பொருட்கள், வெளியில் சாப்பிடக்கூடிய வாட்டர், இதெல்லாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட்ஸ் காஸ்டு பை சால்மோனெல்லா டைஃபி பாக்டீரியம். ஓகேவா. ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட் வித் தி ஃபீசஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன் அண்ட் த்ரோ ஹவுஸ் ஃப்ளைஸ். ஈக்கள் மூலியமாகவோ இல்லை வந்து இன்ஃபெக்டட் பர்சன்ஸோட எக்ஸ்கிரீஷன் மூலியமாகவோ நம்மளுக்கு பரவலாம். ஓகே. ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்து. ஓகேவா. டிஷ்யூ ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறது ஸ்மால் இண்டஸ்ட்ரி. அதில் வந்து ஹை ஃபீவர், வீக்னஸ், ஓகே, ரொம்ப ஃபீவர் இருக்கும், டயர்டாக இருக்கும், அப்டாமினல் பெயின், வயிற்று வலி இருக்கும், ரொம்ப முக்கியம். ஃபீவரும் வயிற்று வலியும் அடிக்கடி இருந்துச்சுன்னா அந்தமாரி டைஃபாய்டோட இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். லாஸ் ஆஃப் அப்படைட், ரேஷஸ் அண்ட் செஸ்ட்டு அண்டர் அப்டாமன். ஒரு சின்னதாக பொறியாக அமைப்பு வந்து என்ன இருக்கும் நம்மளுடைய செஸ்ட்லேயும் அண்டு அப்பர் அப்டாமன், ஓகேவா, வயிற்று அப்டாமனுக்கு மேல் பகுதியிலையும் இருக்கலாம். ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட், ஹவு கேன் ப்ரிவென்ட்? ஸோ கண்டாமினேட்டட் ஃபுட், ஃப்ளைஸ், உணவை கெட்டுப்போன உணவு, அதாவது இந்த ஃப்ளைஸ், ஈ மொய்த்த உணவுகளை சாப்பிடுவதை நம்ம தவிர்க்கணும். டஸ்ட், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பேசிக் சானிடேஷன், ட்ரீட்மெண்ட் வித் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ். ஓகே. ஸோ பேசிக் சானிடேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே. ட்ரீட்மெண்ட் வித் என்னது, ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே. பாக்டீரியல் டிசீஸ்னால மோஸ்ட்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. வைரல் டிசீஸ்னால் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணணும், வேக்சின். ஏன்னா வைரஸ் டிசீஸ் வந்து கேனாட் க்யூர் டைரக்ட்லி. ஸோ அது வந்து வேக்சின் வருமுன் தாக்குறது தான், ப்ரிவென்ஷன் மெத்தட் தான் பெட்ரு. வைரஸை பொறுத்தளவு பாக்டீரியாவும் அதேமாதிரி தான் பெஸ்ட்டு. எந்த ஒரு டிசீஸுமே ப்ரிவென்ஷன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பட் வந்துருச்சு அப்படின்னா அது ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துட்டோம்னா இட் கேன் வில் ஈஸிலி கண்ட்ரோல். ஓகேங்களா. நெக்ஸ்ட், வெக்டார் பார்ன் டிசீசஸ். ஸோ வாட் ஆர் த வெக்டார்ஸ்? வெக்டார்ஸ் அப்படின்னா ஒரு இன்செக்ட்ஸ் மூலியமாக பரவக்கூடியது. இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், வாட்டர் மூலியமாக பரவக்கூடியது பார்த்தோம், ஏர் மூலியமாக பரவக்கூடிய டிசீஸ் பார்த்தோம். நவ் யூ கோ டு தி வெக்டார் பார்ன் டிசீஸ். ஓகேவா. ஸோ இந்த பேத்தஜன்ஸை கேரி பண்ணி கொண்டு போகிறது வந்து என்னது, இன்செக்ட்ஸு, மஸ்கிட்டோஸ், இந்தமாரி இருக்கும். ஓகே. இதில் என்ன டிசீஸ் போயிட்டுருக்காங்க, மலேரியா, ஃபிலேரியா, சிக்கன் குனியா, டெங்கு அண்ட் த டிசீஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ தி அனிமல்ஸ். ஓகே. எது மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும், அனிமல்ஸ் ஆர் பேர்ட் ஃப்ளூ அண்டு ஸ்வைன் ஃப்ளூ, ஃப்ளூக் ஃபீவர்னு சொல்லுவோம், ஃப்ளூக் ஃபீ, ஓகே, ப்ளூ காய்ச்சல்னு சொல்லுவோம். ஓகேவா. இதனால் ஏற்படக்கூடியது. ரைட்டா. ரைட். எதனால் ஏற்படக்கூடியது, வெக்டார் பார்ன் மூலியம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மலேரியா.
இது ஒரு பெரிய லெவலில் வருடத்திற்கு நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு டிசீஸு. நிறைய பேர் இதனால் இறக்கவும் செய்கிறாங்க. இந்த எப்படி நம்ம போலியோவை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோமோ அதேமாரி மலேரியாவும் ஓரளவுக்கு மோர் தென் 50% மேலே வி கேன் கண்ட்ரோல், நமக்கு இந்தியாவில் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கதா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மலேரியா கண்டினியூஸ் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் ஓகே ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். வளரும் நாடுகளில் மிக முக்கியமான ஒரு இதாக கருதப்படுகிறது. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பர் சானிடேஷன் பண்ண முடியாது, அதனால் அவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஓகே, எப்படி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வாட்டர் அண்டு ஏர் டிசீஸில் வந்து 2 சிஸ்டம் ஆஃப் டிசீஸ் காசிவ் ஆர்கானிசம் பார்த்தோம். ஒன்று வந்து பாக்டீரியா, இன்னொன்று வந்து வைரஸ் பார்த்தோம். இங்கே வந்து காசிட்டிவ் ஆர்கானிசம் வேறு பார்த்தீங்கன்னா காஸ்டு பை புரோட்டோசோவான் பேராசைட். இது பேராசைட்டிக் ஆர்கானிசம். ஓகே, உயிருள்ள பொருளிலிருந்து தன்னோட உணவை எடுத்துக்கொள்ளுது. இந்த மலேரியா வந்து பார்த்திங்கன்னா காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? பிளாஸ்மோடியம், அதில் 4 வெரைட்டிஸ் சொல்கிறாங்க இந்தியாவில். பிளாஸ்மோடியம் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், ஓகேவா, பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் அண்டு பிளாஸ்மோடியம் ஓவிலே. ஓகே, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸு, பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம், பிளாஸ்மோடியம் ஓவிலே. ஓகே, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தாலும் இதில் இருக்கிற டேஞ்சரஸ் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம். இட்ஸ் அ மேலிக்னட் அண்ட் ஃபேட்டல். ஓகே, தீவிரமானது. ஓகேவா, இறப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு அர்த்தம். அப்ராக்சிமேட்லி 300 million பீப்புள்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் கெட் இன்ஃபெக்டட் வித் மலேரியா எவ்ரி இயர். பார்த்துக்கோங்க, 300 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து மலேரியாவில் பாதிக்கப்படுகிறார்களாம். ரொம்ப முக்கியம். ஓகேவா, ரைட். இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ தி bite of an insect vector of female Anopheles mosquito which feeds on human blood and usually lasts less than 10 days. ஓகே, ஸோ 10 நாளைக்கு வரைக்கும் என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான மலேரியா ஃபீவர் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ எது மூலியமாக பரக்கூடியது? ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ. ஓகே, ஒரு ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் மூலமாக அது கடிப்பது மூலியமாக நம்மளுக்கு இந்த நோய் வரலாம். இன்ஃபெக்டட் பர்சனை கடிச்சிட்டு நம்மளை வந்து இது வந்து செக் பண்ணும்போது இல்லை பைட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிசீஸ் வரக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எ பர்சன் அஃபெக்டட் பை மலேரியா வில் ஷோ த சிம்டம்ஸ். ஒரு மலேரியாவில் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டால் அவனுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் இருக்கும், நாசியா வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், மஸ்குலார் பெயின், ஓகேவா, சில்னஸ் அண்டு சிவரிங் ஃபாலோட் பை ரேப்பிட் ரைசிங் டெம்பரேச்சர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா குளிர் காய்ச்சல், சிவரிங் தூக்கி போடுன்னு சொல்லுவாங்க. தூக்கி போடுறது மாதிரியான சிவரிங்ஸ், நடுக்கம் இருக்கும், காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல் இருக்கும். ஓகே, சப்சைட்ஸ் ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங். ஓகே, அதோட என்னது ஸ்வெட்டிங்கும் இருக்கும் அதிகமான. இதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் குயினைன். ஓகே, குயினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக்கு. ஓகே, சின்கோனா அஃபிசினாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரப்பட்டையிலேருந்து எடுக்கிறாங்க. பார்க் ஆஃப் ட்ரீ, சின்கோனா அஃபிசினாலிஸ் அப்படின்ற அதுலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து பேர் தான் குயினைன் அப்படின்னு பேர். இட்ஸ் கில் த மலேரியல் பேரசைட். மலேரியல் பேரசைட்ஸை இதை யூஸ் பண்ணி நம்ம கில் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட். இப்போ நோயோ சயின்டிஸ்ட் அப்படின்னும் போது ரொம்ப முக்கியமானவர் சார் ரொனால்ட் ரோஸ். ஒரு இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் டாக்டர். ஓகே, இந்தியாவில் பிறந்து பிரிட்டிஷில் இந்தியா வம்சாவளின்னு சொல்லுவாங்களா, இப்போ சொல்லியிருக்காங்களா அதுமாரி. ஓகே, ஒரு டாக்டர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த மூலம் தெரிஞ்சுக்கணும், மலேரியாவுக்கு வந்து 2 ஹோஸ்ட் தேவை, 2 ஆர்கானிசம் தேவை. அது தன்னுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது. ஒன்று வந்து மஸ்கிட்டோ, இன்னொன்று வந்து ஹியூமன் பீயிங். ஸோ இப்படி தான் போகும். இப்போ நம்ம மஸ்கிட்டோவில் சலைவாவில் வந்து இந்த ஸ்போரோஸ்வைட்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்மோடியோட இன்ஃபெக்டிவ் த்ரெட்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம உடம்புல உள்ள நுழைஞ்சோடனே நம்ம லிவரை அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் தே கேன் அட்டாக் தி ஆர்பிசி செல்ஸை அட்டாக் பண்ணி ரப்சர் பண்ணி தே கேன் ப்ரொடியூஸ் டாக்ஸிக் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் நம்மளுக்கு என்ன ஏற்படுது, ஃபீவரைசிங் ஏற்படும். அண்ட் ஆல்சோ அதில் வந்து தே கேன் ப்ரொடியூஸ் கேமிட்ஸ். ஏன்னா கேமிட்ஸ் யாரோட கேமிட்ஸு? பாராசைட்டிக் புரோட்டோசோவான கேமிட்ஸ் வந்து அங்கே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும், மேல் கேமிட் ஃபீமேல். அதை தே கேன் சக் தி ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ. ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ சக் பண்ணி அங்கே செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் நடந்து அது மூலியமாக மனிதனுக்கு பரவும். ஓகே, அடுத்த ஹியூமன் பீயிங்க்கு, ஓகே, ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்க்கு பரவும். ஓகே, ஸோ இந்தமாரி தன்னுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 ஹோஸ்ட் தேவை. அது எப்படி நடக்குது, எப்படி டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சது தான் டாக்டர் சார் ரொனால்ட் ரோஸ் அப்படின்றவங்க. ஓகேங்களா, ரைட். ஹி ஒர்க்டு இன் த இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் ஃபார் 25 years. 25 வருஷமாக இந்தியன் மெடிக்கல் சயின்ஸில் இருக்காங்க. ஓகே, சர்வீஸில்
ரிசர்ச்சோ அண்ட் ஃபங்க்ஷனல் ஒர்க்கில் இருக்காங்க. He identified the developing stages of malarial parasite in the gastrointestinal tract of mosquito. ரொம்ப முக்கியம். மஸ்கிட்டோட ஸ்டொமக்கில் அது என்னென்ன மீதான மாற்றம் ஏற்படுது, வாட் ஹேப்பனிங் இந்த மஸ்கிட்டோ அப்படின்ட்டு முழுமையாக அவர் ஸ்டடி பண்ணார். அண்ட் ப்ரூவ் த மலேரியா வாஸ் டிரான்ஸ்மிட்டட் பை மஸ்கிட்டோ, மஸ்கிட்டோ மூலமாக தான் இது பரவுகிறது அப்படின்றதையும் இவர் ப்ரூவ் பண்ணார். இன் 1902 he received a Nobel Prize for Physiology and Medicines for his work on the transmission of மலேரியா. எப்படி நோய் பரவுகிறது, எதன் மூலயமா நோய் பரவுகிறதுன்னு கண்டுபிடிச்சதுனால இவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நோபல் ப்ரைஸ் கிவன் அவார்டட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குனியா. ஓகே, ஸோ ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட இருக்கணும், சிக்கன் குனியா வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் டேமேஜ் ஏற்படுத்து. இன்றைக்கி எப்படி டெங்கு கொரோனா சொல்கிறாங்களோ, அப்போ ஒரு சீசனில் டெங்கு சிக்கன் குனியா ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு வைரல் டிசீஸ். ஓகே, இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் இன் ஹியூமன் பை பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் என்னது ஏடிஸ் எகிப்தி. ஏடிஸ் எகிப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஸ்கிட்டோஸ். ஓகே, ஸோ பரவுறது மூலியமாக வருது. டியூரிங் டே டைமில் தான் இது நம்மளை பைட் பண்ண அப்படின்றாங்க. இட் காஸ் சிவியர் பெர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின், நிலையான மூட்டு வலிகள். ஜாயிண்ட் பெயின், முழங்கால், நீல, ஓகே, அந்த எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் நெக் இருக்கோ, எல்போ இருக்கோ, அந்த இடத்துலாம் பயங்கரமான வீக்கம், பயங்கரமான வலி, ரொம்ப பெர்சிஸ்டன்ட் நிலையாக இருக்கக்கூடியது. பாடி ரேஷஸ், ஹெட்ஏக் அண்ட் ஃபீவர். ஓகே, ஸோ இந்த மாரி தான் ஏற்படலாம். பாடியில் சின்னதாக ரேஷஸ் ஏற்படலாம், ஹெட்ஏக் ஏற்படும், ஃபீவர் ஏற்படும், நடக்கவே முடியாது காலை தூக்கி. ஓகேவா, அந்தளவுக்கு பெயினிங் இருக்கும் ஜாயினில். ஓகே, ரைட். இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 to 12 days. ஒரு 2 நாள்லேருந்து ஒரு வாரம், ஒரு 10 நாள் வரைக்கும் கூட, மேக்ஸிமம் வந்து 12 days வரைக்கும் இருக்குன்னு. ஓகே, நியரஸ்ட்லி. ஓகே, சில்னஸ் இருக்கும், ஹை ஃபீவர், வாமிட்டிங், நாசியா, பெர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின், டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங். அதுதான் காமன் சிம்டம், ரொம்ப முக்கியம். நடக்கவே முடியாது, அந்தளவுக்கு கால் வீங்கிடும், பல்ஜிங் ஆகிடும். ஓகே, ஸோ இட்ஸ் வாக்கிங் ஆஃப் காமன் சிம்டம் அசோசியேட்டட் வித் திஸ் டிசீஸ். The joints get inflamed. Joints என்ன பண்ணும், மூட்டுகள்லாம் வீக்கம் ஏற்படும். அண்ட் த பர்சன் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் டு வாக். ஓகே, ரொம்ப கஷ்டம். அந்த பாதிக்கப்பட்ட பர்சன் வந்து மூட்டு வலியால் நடக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகே, இதுக்கு பெஸ்ட்டு ஆனால் பெருசாக மெடிசன் தான் ஒன்றும் கிடையாது. பேராசிட்டமால் இஸ் அ கிவன் இஸ் அ ரிலீஃப் ஆஃப் பெயின் அண்டு ரெடியூஸ் த ஃபீவர். அந்த ஃபீவரையும் பெயினையும் குறைக்கிறதுக்கு பேராசிட்டமால் தான். அந்த 10 நாள் ஒரு வாரம் அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு இருக்குது, 10 நாள் 12 நாள் வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு. எதனால் அப்படின்னா அந்த நாட்கள் ஃபுல்லாக நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகும். அந்த 10 or 12 daysக்குள்ளே நோய் எதிர்ப்பு சக்தி ஃபுல்லாக டெவலப் ஆனோடனே இட் கேன் ஈஸிலி என்னது கண்ட்ரோல் ஆர் ஈஸிலி கில் தி என்னது வைரஸ். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த வைரஸை கில் பண்ணிடும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் வந்து டெங்கு. ஓகே, ஸோ இன்றைக்கும் பயப்படுறோம் டெங்கு. ஒரு மழை பெஞ்சால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த லாஸ்ட் மந்தில் அட்லீஸ்ட் 1 டேயாவது உங்கள் வீட்டில் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. யாருக்காவது டெங்கு ஃபீவர் இருக்கா, காய்ச்சல் இருக்கா, தலைவலி இருக்கா, அண்ட் ஆல்சோ பக்கத்தில் உங்கள் வீட்டில் எங்கேயாவது தண்ணி தேங்கியிருக்கா அப்படின்றத இது செக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இட்ஸ் அ பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னாங்க. நல்லா வச்சுக்கோங்க. என்ன வந்து பிரேக் போன், தட் மீன்ஸ் நத்திங் பட் போனில் வந்து அதிகமாக பாடியில் அதிகமாக பெயின் ஏற்படும், அதான். ஓகே, தே கேன் ஃபீவர்ஸ் கிவன் டியூ டு த காஸ் ஆஃப் another intense joint and muscle pain. Dengue fever is caused by virus, is transmitted by Aedes aegypti mosquito. இங்கே எப்படி என்ன மஸ்கிட்டோ டிரான்ஸ்மிட் பண்ணிச்சோ அதே மஸ்கிட் தான் இங்கே டெங்குவையும் என்னது டிரான்ஸ்மிட் பண்ணுது. இன்குபேஷன் பீரியட் வைரஸ் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 நாள், ஆல்மோஸ்ட் 1 week. ஓகே, ஆன்செட் ஆஃப் ஹை ஃபீவர், சிவியர் ஹெட்ஏக், மசில் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ரேசஸ், ஹெமரேஜ், பிளட் லாஸிங். ஓகே, பிளட் லாஸிங் வெளியில் லாஸ் ஆகும். ஃபாலின். ஓகே, பிளட் பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை வந்து குறையும், ரொம்ப முக்கியம். அதனால் பிளட்டு உறையாமல் என்ன அதிகமாக பிளட்டு லாஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். கவுண்டர் சிம்டம்ஸ் அசோசியேட்டட் வித் திஸ் டிசீஸ். ஓகே, இன்றைக்கி வந்து சிவியராக இருக்குது அப்படின்னா டெங்கு, அதில் முக்கியம் உங்களுக்கு என்ன செக் பண்ணுவாங்கன்னா பிளேட்லெட்ஸ் வந்து எண்ணிக்கை வந்து கரெக்டாக இருக்கா. பிளேட்லெட்ஸ் எண்ணிக்கை குறைஞ்சினாலே இட்ஸ் டிஃபிகல்ட், இதில் வெரி டேஞ்சரஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ வார்ட் மீட்டிங், அப்டாமினல் பெயின், ப்ரீத்திங், மைன்யூட் ஸ்பாட்ஸ் ஆஃப் த ஸ்கின், சிக்னிஃபைங் ப்ளீடிங் வித் ஸ்கின்னில் வந்து ப்ளீடிங் ஏற்படலாம் சின்னதாக. ஓகே, இதெல்லாம் டெங்குவோட சேர்ந்தது. இதுக்கு என்ன சார் மருந்துன்னா இட்ஸ் நத்திங் பட் பேராசிட்டமால் இஸ் கிவன் ரெடியூஸ் த ஃபீவர், பாடி ஏக், கம்ப்ளீட் என்னது ரெஸ்ட்டு. பேராசிட்டமால் கொடுக்கணும் பாடி டெம்பரேச்சர் குறையிறதுக்கு, அதாவது மெடிசின்ஸ் கொடுக்கணும். பாடி பெயின் அதிகமாக இருக்கும், கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கும். ஓகே, அண்ட் இன்க்ரீஸ் தி இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் எசென்சியல், ரொம்ப நான் முக்கியம். அதிகமான ஃப்ளூயிட்னால் நீங்கள்
என்ன அது அப்படின்னு யோசிக்க வேணாம். இட்ஸ் நத்திங் பட் வாட்டர். அதிகமான வாட்டர் எடுத்துக்கணும். அதிகமான வாட்டர் கண்டென்ட் சோர்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஓகே, நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த டெங்கு ஃபீவர் வந்தால் நம்மளுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்கும், பிளேட்லெட்ஸ் எப்படி பாதிக்கும் அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு லோக்கல் என்ன மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா இருக்கா? ஓகே, அப்போ நிலவேம்பு கஷாயம் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஒன்று கொடுக்குறோம், அது கொரோனாவுக்கு யோசிச்சு சொல்லுங்கள். ஓகே, கொரோனாவுக்கு என்ன கொடுக்குறோம்? கபசுர குடிநீர் குடிக்கிறோம்ல, அப்போ நிலவேம்பு கஷாயம் அது ரொம்ப ஃபெமிலியர். அப்படி இல்லைன்னா பப்பாயா லீஃப் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி அதுலேருந்து வடிகட்டி அதை நம்ம குடித்தோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டெண்டர் லீவ்ஸ் ஆஃப் பப்பாயா அண்ட் ஹெர்பல் ட்ரிங்க் ஆஃப் நிலவேம்பு குடிநீர் இஸ் given due to dengue patients. It is known as to increase the platelets count. ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய பப்பாயா லீஃப் சாப்பிடும்போது இப்போ அதோட பாயில் பண்ணி அதோட தண்ணியை வடிகட்டி சாப்பிட்டோம்னா நம்மளோட பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஃபிலேரியா அப்படின்றது இஸ் நத்திங் பட் வார்ம். ஒரு சின்ன நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன புழு போன்ற அமைப்பு மூலியமாக நம்மளுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடியது. இட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்மிட்டட். ஓகே, டிரான்ஸ்மிட்டட் டு தி மஸ்கிட்டோஸ் தான். இப்போ பாருங்கள், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். த டிசீஸ் காஸ்ட் பை என்னது நெமட்டோட் வார்ம் உச்சேரியா பேங்க்ராஃப்டி. என்னது உச்சேரியா பேங்க்ராஃப்டி. த அடல்ட்ஸ் வார்ம் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் தி லிம்பாட்டிக் சிஸ்டம்ஸ். நம்ம லிம்ப் சொல்லுவோம்ல, லிம்ப் நோட்ஸ்னு, பிளட் வெசல்ஸ் மீது லிம்பாட்டிக் சிஸ்டம்ஸ் இருக்கும். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை தி பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. என்ன மஸ்கிட்டோ? கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மஸ்கிட்டோ பார்த்துட்டு வரோம். மலேரியாவுக்கு ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ. ஓகே, டெங்குக்கு ஏடிஸ் எகிப்டி, டெங்கு அண்ட் ஆல்சோ சிக்கன் குனியாவுக்கு. இங்கே ஃபிலேரியாஸுக்கு கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஓகேவா? ரைட். இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா அதோட காலங்கள் நம்ம உடம்புல எவ்வளோ இருக்கும்? 8 to 16 months, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே. ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் சிம்டம்ஸ் இன்க்ளூட் த அக்யூட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர் அண்ட் இன்ஃப்ளமேஷன் இந்த லிம் கிளாண்ட்ஸ். அங்கே சின்ன கிளாண்ட்ஸ் இருக்கும், செக்ரேஷன் கிளாண்டு, அது பல்ஜிங் வீக்கும். இன் க்ரோனிக் இன்ஃபெக்ஷன் த மெயின் ஃபீச்சர்ஸ் எலிஃபண்ட் டயாசிஸ், நத்திங் பட் யானைக்கால் நோய்னு சொல்லுவாங்க. இந்த கால் வந்து முட்டி கீழே மட்டும் காதை வந்து நல்லா பல்ஜிங்காக வீங்கியிருக்கும். ஓகேவா? லுக் லைக் நம்ம எலிஃபண்ட்டோட லெக் மீது பெருசாக இருக்கனால த கிவ் த நேம் என்னது எலிஃபண்ட் டயாசிஸ் அப்படின்னு நேம் வந்துச்சு. ஓகே, யானைக்கால் நோய் அது பரவக்கூடியது. ஓகே, ரைட். இப்போ நம்ம இதெல்லாம் பெரும்பாலும் எது மூலியமாக பரவச்சு? மோஸ்ட்லி டிரான்ஸ்மிட்டட் டு தி மஸ்கிட்டோ. தென் ஹவு கேன் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் மஸ்கிட்டோஸ். என்ன பண்ணலாம்? ப்ரிவென்ஷன் ஆஃப் மஸ்கிட்டோ பைட்ஸ் பை யூஸிங் மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, கொசுவலை, மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸு, மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ், ஆயின்மெண்ட்ஸு, இந்த மாதிரி வெரைட்டிகள். ஓகே, கொசுவை விரட்டக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எலிமினேஷன் ஆஃப் ப்ரீடிங் பிளேசஸ். ஓகே, அந்த கொசு உற்பத்தி ஆகக்கூடிய இடங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணிடணும். தண்ணி தேங்கிறது அந்த மாதிரியான இடத்த ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடிங் வந்து இனப்பெருக்கம் உற்பத்தி ஆகிறது குறையும். பை ப்ரொவைடிங் அடிக்வேட் சானிடேஷன், சுத்தமாக வச்சுருக்கணும். அண்டர்கிரவுண்ட் வேஸ்ட் வாட்டர் டிஸ்போசபிள் சிஸ்டம் அண்ட் ட்ரைனேஜ் ஆஃப் ஸ்டாக்னட் வாட்டர் ரொம்ப முக்கியம். நம்ம என்னது பாதாள சாக்கடை க்ரியேட் பண்ணி அதுக்கு அடியில் போகணும், இல்லை சாக்கடைகளை க்ளோஸ் பண்ணி, ஏன்னா அதில் தான் வந்து சர்வை ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த மஸ்கிட்டோஸ். ஓகே, அதுமாதிரி ஸ்டாக்னட் வாட்டர் வந்து என்னது கரெக்டாக தேங்க விடாமல், நீர் தேங்க, மழை பெஞ்சால் தெரியும், மழை பெஞ்சால் ஒரு பள்ளம் இருந்தால் நீர் தேங்கும். ஸோ அந்தமாரி நீர் தேங்க விடாமல் ப்ராப்பராக டிஸ்போசல் நடக்கணும். நெக்ஸ்ட்டு, collection of water in any uncovered container such as water tank, pots, flower pots, discarded tires should be avoided. ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் பானையில் தண்ணி வச்சுருந்தாலும் சரி, வெளியில் வேறு எங்கே இருந்தாலும் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படி க்ளோஸ் பண்ணலைன்னா இந்த இன்செக்ட்ஸ், தட் மீன்ஸ் எஸ்பெஷலி நம்மளுடைய மஸ்கிட்டோஸ் வந்து அதில் போய் என்ன பண்ணும்? லே த எக்ஸ். ஸோ அதனால் எங்கே தண்ணி தேங்கியிருக்கோம், எஸ்பெஷலி வாட்டர் டேங்க்கு, வாட்டர் டேங்க்ஸில் திறந்து இருக்கக்கூடாது. ஓகே, பாட்ஸ், தொட்டிகள், ஃப்ளவர் பாட்ஸ், தொட்டி, சின்ன சின்ன தொட்டியில் தண்ணி ஊற்றி வைப்போம்ல, தண்ணி தேங்காத அளவுக்கு அளவாக தண்ணி யூஸ் அண்ட் டிஸ்கார்ட்ஸ் டயர்ஸ், வீட்டில் வேஸ்ட்டான பொருட்கள் போட்டு வைப்போம், டயர் போட்டு வைப்போம், அதில் அந்த என்ன தங்கும்? வாட்டர் வந்து ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாட்டர் ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் மஸ்கிட்டோஸ் வந்து டெவலப் ஆகும். த கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோ லார்வி பை ஸ்ப்ரேயிங் ஆயில் ஆன் ஸ்டாக்னேட்டட் வாட்டர் பாடிஸ். என்ன பண்ணலாம்? ஸ்ப்ரே த லார்வி பை ஸ்ப்ரேயிங் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ஒரு நமக்கு நார்மலாக தெரியும், மழை பெஞ்சால் ரோட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் போகிறதுனால அந்த ஆயில் கிரீஸ் லீக்காக இருக்கும், அப்படியே ஜெல்லியுமே மின்னும்.
ஸோ அந்தமாதிரி இருந்துச்சுன்னா அந்த லார்வை வந்து வளர விடாமல் மஸ்கிட்டோஸ் வந்து பெருக்க விடாமல் தடுக்கலாம். ஸ்ப்ரேயிங் ஆயில் அந்த ஸ்டாக்னட் வாட்டர், ஸ்டாக்னா தண்ணி தேங்கி இருக்க தண்ணியில் வந்து ஆயிலை ஸ்ப்ரே பண்ணோம்னா அதில் மஸ்கிட்டோஸ் வந்து இனப்பெருக்கம் அடைவதை தடுக்கலாம். நெக்ஸ்ட், அடல்ட் மஸ்கிட்டோஸ் கேன் பி கில்டு பை ஸ்ப்ரேயிங் தி இன்செக்டிசைட்ஸ். கொசு மருந்து அடிக்கிறாங்கல்ல, இந்த பெரிய கொசுக்கள்லாம் வந்து இன்செக்டிசைட்ஸ் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், கொல்லலாம், அடுத்து அழிக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் என்னது சிட்ரோனெல்லா ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில் ஆன் த எக்ஸ்போஸ்டு ஸ்கின். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த டெங்கு வந்தப்பறம் சொன்னாங்க தேங்காய் எண்ணெய் தடவுங்க, ஆயில் தடவுங்க ஸ்கின்ல. ஏன்னா நம்மளுக்கு எங்கே எக்ஸ்போஸ் த ஸ்கின் அவுட் சைட், ஏன்னா மற்றபடி நம்ம கவர் த ஸ்கின், நம்ம வந்து ஸ்கின்னை வந்து நம்மளுடைய ட்ரெஸ் மூலயமா கவர் பண்ணியிருப்போம், பிரச்சனை இல்லை. ஃபுல் ஹேண்ட் போட்டோ இல்லை ஃபுல் பேண்ட் போட்டோ கவர் பண்ணியிருப்போம். வேர் ஆர் த பிளேசஸ் நாட் கவர்ட் தே கேன் எக்ஸ்போஸ் டு தி என்வாயன்மெண்ட். டேரெக்டாக என்வாயன்மெண்ட் எக்ஸ்போஸ் ஆகிருக்க உடம்பு பகுதியில் நல்லா ஆயிலை தடவுனோம்னா அந்த ஆயில் இருந்தனால என்ன பண்ணாது, அந்த மஸ்கிட்டோஸ் வந்து பைட் பண்ணாது. ஓகேவா, அதனால் ஆயில் தடவுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக யூக்கலிப்டஸ் சிட்ரோனல் ஆயில் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப போகலைனாலும் அட்லீஸ்ட் யூ கேன் அப்ளை தி என்னது கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணால் கூட இட் கேன் ஈஸி டு யூஸ். ஓகேவா. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் மட்டும் பாருங்கள். இன்றைக்கி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிசீஸ் வெக்டார் பார்ன் டிசீஸ் பார்த்தோம். என்னென்ன பார்த்தீங்க, மலேரியா, சிக்கன் குனியா, டெங்கு அண்டு ஃபிலேரியாசிஸ். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க, இட்ஸ் அ வாட்டர் பார்ன் டிசீசஸ், ஏர் பார்ன் டிசீசஸ் பார்த்தோம். ஓகேங்களா, தரவாக கண்ட்ரோலாக ரீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஏதாவது சிம்டம்ஸு எதுவும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம லைஃபோடு அப்ளை ஆகக்கூடியது. நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா உடனே பயந்துடக்கூடாது. வாட் ஆர் த சிம்டம்ஸ் இருக்குது, ஸோ அது எதனால் வந்திருக்கலாம் அப்படின்றது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வருது, ஒரு காஃபிங்கே வருது, இல்லை நம்ம த்ரோட் இன்ஃபெக்ஷன் நடக்குதுன்னா அப்போ எதனால் வந்திருக்கும், நம்ம ப்ரீவியஸாக என்ன வாட்டர் எடுத்து சாப்பிட்டோம், இல்லை முன்னாடி என்ன ஃபுட் சாப்பிட்டோம், எங்கே அந்த மாதிரியான ட்ராவல் பண்ணியிருந்தோம், இப்போ இந்த நோய் பரவதற்கான வாய்ப்புகள் எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் அப்ளை டு அவர் ஓன் லைஃப், நம்ம லைஃபுக்கும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகேங்களா, நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ.